சவுக்கு சங்கர் மற்றும் பெலிக்ஸ் ஜெரால்டுக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசியதாக கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கர் மற்றும் பெலிக்ஸ் இருவரை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை கோவை 4வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்ற நிலையில் இருவரின் குற்றப்பத்திரிகை தயார் செய்யப்பட்டது. இந்நிலையில் வெவ்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த இருவரையும் போலீசார் இன்று நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தினர். பின்பு இருவருக்கும் சைபர் கிரைம் போலீசாரின் குற்றப்பத்திரிகை நகல் நீதிபதி முன்பு வழங்கப்பட்டது. பின்னர் இருவரும் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் பெலிக்ஸ் ஜெரால்டு தரப்பு வழக்கறிஞர் கெனடி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், இந்த வழக்கு ஒரு குற்றத்திற்காக ஒரு வழக்கு பதிவு செய்ய முடியும். சட்டத்திற்கு முரணாக காவல்துறை செயல்பட்டு வருகிறது. அதற்கு அனைவரும் உடந்தையாக இருக்கிறார்கள். அரசியலமைப்பு மீறி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்றும், உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் தொடர்ந்து தாக்கல் செய்யக்கூடாது. அதையும் மீறி நடந்துள்ளது. சாதாரண வழக்கு 3 ஆண்டுகளுக்கு மேலாக குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கிடையாது. பெலிக்ஸ் ஒளிப்பதிவாளர் மட்டுமே. காவல்துறை மிக மோசமாக தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. இதற்கு ஒரு உதாரணம், தமிழ்நாடு ஒரு போலீஸ் மாநிலமாக மாறி வருகிறது. மேலும் அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார்கள், வரவேற்கத்தக்கது. இது போலவே அனைத்து வழக்குகளிலும் குற்றப்பத்திரிகை காவல்துறை தாக்கல் செய்ய வேண்டும். அதுதான் நல்லது. அதற்கு 200 முதல் 300 போலீசார் வந்துள்ளார்கள். மக்களின் பணத்தை வீணாக செலவு செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். இதனை பெரிய வழக்காக்கி தமிழ்நாட்டில் உண்மையான அரசு இயங்குகிறதா என என்கவுண்டர் அதிகமாக உள்ளது. அதில் நியாயம் இருக்கிறதா? திருப்பூர் கோர்ட்டுக்கு வந்த துரைசாமியை கோவைக்கு வரவிடாமல் தடுத்து அவரை புதுக்கோட்டையில் வைத்து காவல்துறையினர் சுட்டுவிட்டனர். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் சரண்டரான ஒருவரை நீதிமன்றத்தில் விசாரிப்பதற்கு அடுத்து அவரை சுட்டு தள்ளிவிட்டார்கள். இதில் என்ன நியாயம் இருக்கிறது? இந்த வழக்கில் சாதாரணமான ஒளிப்பதிவாளர் கைது செய்துள்ளார்கள். சட்டத்திற்கு மாறாக காவல்துறையினர் செயல்பட்டு வருகின்றனர். இந்த வழக்கை சட்டத்திற்கு முன்பாக நிரூபிப்போம் என்று தெரிவித்தார். மேலும் பல்வேறு கட்சியினர் அவதூறாக பேசி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், சீமான் கூட கொச்சையாக பேசியிருக்கிறார். அதை பற்றி காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என்று கூறினார். இன்று மீது போடப்பட்ட வழக்கில் நான் பெலிக்ஸ் ஜெரால்டுக்காக ஆஜராகிறேன். அவர்கள் மீது ஒரே குற்றத்திற்காக பல்வேறு குற்ற எஃப்ஐஆர்களை போட்டுள்ளார்கள். இது உங்கள்கிட்ட முதல்ல பதிவு பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு குற்றத்திற்கு ஒரு எஃப்ஐஆர் தான் போட முடியும். அதை மீறி சட்டத்துக்கு முரணாக இந்த காவல்துறை செயல்படுகிறது. அதற்கு அனைவரும் உடந்தையாக இருக்கிறார்கள். ரெண்டாவது, அரசியலமைப்பு சட்ட வழிகாட்டுதல்களை மீறி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் தொடர்ந்து வழக்கு தாக்கல் செய்யக்கூடாது என்பது வழிகாட்டுதல். அதை மீறி நடந்திருக்கிறார்கள். இதற்கு மீறி இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண வழக்கு, இந்த வழக்கு 3 ஆண்டுகளுக்கு மேலே குற்றமே நிரூபிக்கப்பட்டாலும் தண்டனை கிடையாது. பேசியவர் பேசினது தான், யாரையும் எந்த இதுவும் பண்ணலை. அடுத்தது, இவர் பெலிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஒளிப்பதிவாளர். அவங்க நிறுவனம் அந்த பேட்டியை எடுத்து போடுது. அதை பேட்டியை எடுத்து போட்டவங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புனா ஏகப்பட்ட பேரை ஜெயிலுக்கு அனுப்பலாம். டெய்லி அனுப்பணும், அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு காவல்துறை என்பது மிக மோசமாக தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இது தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேட்டாகவே மாறுது. தமிழ்நாடு ஸ்டேட் ஒரு திராவிடியன் மாடல் ஸ்டேட்டுன்றதுக்கு பதிலாக போலீஸ் ஸ்டேட்னு சொல்லலாம். அப்படி மாறிட்டு இருக்கிறதோட விளைவு இன்றைக்கி இந்த இதில் அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள், வரவேற்கத்தக்கது. இதே போலவே அனைத்து வழக்குகளிலும் குற்றப்பத்திரிகை காவல்துறையினர் தாக்கல் செய்யணும். அதுதான் நல்லது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 200-300 போலீஸ். எதுக்கு? பப்ளிக் மணியை இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க. யார்? காவல்துறை பப்ளிக் மணியை இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இதில் எந்த ஒழுங்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போது இது சாதாரணமாக
ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸு சார்ஜ் ஷீட் போட்டிங்க, வெரி குட், கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க, நடத்த போகிறாங்க. ஆனால் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி உண்மையாகவே தமிழ்நாட்டில் உண்மையாக ஒரு அரசு இயங்குதா? எத்தனை என்கவுண்டர்ஸ், எந்த என்கவுண்டர்ஸில் எதனாலும் நியாயம் இருக்கா? இங்கே திருப்பூர் கோர்ட்டுக்கு வந்த துரைசாமியை கரெக்டாக கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு வந்தவரை கோயம்புத்தூர் எல்லைக்குள்ளார வரும்போது கடத்தி கொண்டுட்டு போய் புதுக்கோட்டையில் வச்சு சுட்டு கொள்கிறாங்க. அப்போ இது ஸ்டேட்டா? போலீஸ் ராஜ்யம் நடக்குது. அதை போலவே பல்வேறு விஷயங்கள். நீங்கள் உங்கள்கிட்ட ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆன ஒரு அக்யூஸ்ட், அந்த சரண்டர் ஆன அக்யூஸ்டை நீதிமன்றத்தில் விசாரிப்பதற்காக எடுக்கிறீங்க. அது விசாரிக்கிறதுக்காக எடுத்தவர் நீங்கள் வந்து அவரை சுட்டு கொள்ளுவீங்க. இதில் என்ன நியாயம் இருக்குது? சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க, பியூசிஎல் வழக்கில் இவங்க பேரில் 302 கேஸ் போடணும், தனியாக இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும். அது மாதிரி நடக்கலையே. அப்போது இந்த வழக்கில் இது சாதாரணமாக ஒரு ஒளிப்பதிவான வழக்கு. எஸ்வி சேகர் பேசியிருக்காரு, எச் ராஜா பேசியிருக்காரு. அன்னைக்கு கூட இப்போ கூட சீமான் வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் ஆம்பளப்படுத்திருக்காங்கங்கிறாரு. இதுக்கெல்லாம் இவங்களால் பேச முடியுமா? பேசுவாங்களா? எவ்வளோ காவல்துறை அத்துமீறல்கள் நடந்திருக்கிறதுன்னு பல விஷயம் சொல்லுவோம். இந்த காவல்துறையாக இல்லை, மிக மோசமாக நடந்து கொண்டு இருக்கிறது, சட்டத்துக்கு முரணாக செயல்படுகிறது. இந்த காவல்துறை கட்டாயமாக சட்டத்துக்கு முரணாக இருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்போம். இவங்க பேரில் டேமேஜஸும் வாங்குவோம். நன்றி, வணக்கம். பாண்டினா வண்டி இங்கே தான் திரும்பும், இங்கே தான் திரும்பும். ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. அண்ணா ஏதாவது சொல்றீங்களா? ஏன் போறதால அதுக்கு கைபேசி யாரு கைபேசி ஓகே.